Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த பரம்பரை வியாதின்னு சொல்கிறதுல ஹார்ட் ப்ராப்ளம் சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய தாத்தாவிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதய வலியினால், இதய பிரச்சனையினால் அவங்க எக்ஸ்பயர் ஆகக்கூடிய நிலை. இப்போ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஒரு பய உணர்வு இருக்குது. தாத்தாவெல்லாம் இருந்திருக்கு, அப்போ நமக்கும் அந்த மாதிரி வந்துருமோ அப்படின்னு. நிச்சயமாக அது வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வருமுன் காப்போம். நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை, பயம்தான் நோய். பயம் இல்லை அப்படின்னா நோய் இல்லை. நீங்கள் யோக சாஸ்திரத்தை எதை எடுத்து பார்த்தாலும் ஆழ்ந்து உள்ளவே பாருங்கள். பயம் அப்படிங்கிறது நோய், பயம் இல்லைன்னா நோய் இல்லை. அப்போ பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா எனது இதய துடிப்பு சீராக இயங்குகின்றது, நான் சிறப்பாக இருக்கின்றேன், வளமாக இருக்கின்றேன். அந்த எண்ணம் எப்பொழுது இருக்கணும், செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அடிக்கடி கூடுவது பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தில், அந்த அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம், உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். இது நம்ம தவறிடுறோம். அதனால தான் நமக்கு சில பிரச்சனைகள், குறிப்பாக இந்த மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது. டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லிடலாம். எப்படி நமக்கு வரும் அப்படின்னா அதற்குரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். மனதை செம்மைப்படுத்தக்கூடிய முத்திரைகள், இதய ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முத்திரைகள். ஸோ மனம் மகிழ்ச்சியாக எப்பொழுது இருக்க கற்றுக்கோங்க. அது கற்றுக்கிறதுன்னு வேண்டாம், இந்த பயிற்சிகளை பண்ணிங்கன்னா உங்கள் பண்புகள் மாறிவிடும். ஒரு டென்ஷன் வேண்டாம், ஒரு கோபம் வேண்டாம், ஒரு டிப்ரெஷன் வேண்டாம். இது எல்லாமே ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட்டுங்கிறது இதயம், அது ஒழுங்காக இயங்கிக்கிட்டு இருக்குது. இயற்கையினுடைய விதிப்படி அழகாக நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றது. நாம் தான் அட்டாக் பண்ணுறோம். கவலையினால், டென்ஷனினால், கோபத்தினால், பொறாமையினால், டிப்ரெஷனால் நம்ம அட்டாக் பண்ணுறோம், பய உணர்வுனால். இப்போ இதெல்லாம் நீங்கி மனதை பண்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து உடல் சார்ந்த ஒழுக்கம். காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மசாலாவினால் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. மைதாவினால் அந்த உணவுகளை, புரோட்டா, பீஸா போன்ற உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நமது இதய துடிப்பை சரியாக இயங்க செய்யாது. இதயத்துக்கும் பெருங்குடல் சிறுகுடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கினா தான் இதய துடிப்பு சீராக இருக்கும். ஸோ பரம்பரை நோய் அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இதயம் சீராக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லைக்கட்டும். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உங்களது உணர்வு மூச்சில் லைக்கட்டும். நல்ல பிராணசக்தி இதயம் முழுக்க நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருப்பது ஆசன நிலை. கையில் சின்முத்திரை வச்சுருக்காங்க. மூச்சில் கவனம் செலுத்துகின்றார்கள். அது தியானம், மூச்சு பயிற்சி. உணர்வு அப்படி இதயத்தில் வச்சுருக்காங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரைநீக்கு வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். தைமஸ் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. கை எப்படியோ மாற்றி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் மடிச்சுக்கோங்க. சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருக்கின்றேன், அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையினுக்கு இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகள் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். 2 கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை. மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அப்படி கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் 2 நிமிடங்கள். நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லோருக்கும் உகந்த பயிற்சி. இன்றைய காலகட்டத்தில் பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய அந்த இதய வலி, இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலையை நிச்சயமாக கொண்டு வர முடியும். பரம்பரையாக அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இதயத்தை பாதுகாத்து இனிதாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.